மகாதேவா சம்போ மகாதேவா சிருஷ்டி சம்ஹாரம் என்னும் முதன்மனாக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் குடும்ப அளவரித்து துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரமானத்தின் பொருட்டு ஆரம்பத்துடன் ஞானாசக்தி அமைப்பித்த வேலாயுதிகள் தாங்கி கந்தமார் வேறுபடுத்தி அவர்களுடன் திருவிளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கருள் செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக இத்தனிவாசனம் சொல்லிட்டிருக்கிறேன். வீணாகன் கேட்கிறது கானப்பிரியர் ஏதோ ஒரு அவசர செய்தியாக வந்து கொண்டிருக்கிறார். இங்கே முருகனாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஜி வி செங்குட்டுவன் அவர்களுக்கு கிராமத்து விழாக்கள் சார்பாகவும் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த கிராமத்தார்களுக்கும் விழாக்குழுவருக்கும் பெரியோர்களுக்கும் மேடையில் வந்து பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய அன்பு சகோதரர் பாலு அண்ணார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். பாலன் இருக்காரு, நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. வீடாகம் கேட்கிறது கானப்பிரியர் வந்து கொண்டிருக்கிறார். சந்திக்க வேண்டும் அந்த முதியவர் இல்லை பெரியவர் சந்தித்து என்ன காரணமாக வந்திருக்கிறார் என்பதை தெரிய வேண்டும். வருவாரா? வந்து கொண்டிருக்கிறார். வந்துவிட்டார். தங்கத்தேரில் முருகன் வரும் அழகே அழகாம் அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழா. தங்கத்தேரில் முருகன் வரும் அழகே அழகாம் அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழா. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேர் ஓட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். அவன் ஒளிமுக சிரிப்பு இது உலகத்தையே கவர்ந்திழுக்கும் அழகின் விரிப்பு. ஓங்கார முருகன் அவன் ஒளிமுக சிரிப்பு அந்த உலகத்தையே கவர்ந்திழுக்கும் அழகின் விரிப்பு. பக்தர்களின் தோள்கள் எல்லாம் பால் காவடி ஆடி பாடும் அவர் மனதில் எல்லாம் முருகன் சேவடி. காணாத காட்சி எல்லாம் பழனி மலையிலே அது காண முடியுமா எனது இசையின் அழகிலே. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். கல்தோன்றி மண்தோன்றா காலத்திற்கு முன்பே வாளோடு மூத்த குடி பிறந்து இந்த தமிழினத்தை கட்டி காக்கக்கூடிய முருகனுக்கு வணக்கங்கள். தங்களுடைய வருகை என்ன நல்வரையாக அமைய வேண்டும் என்று இருக்கிறேன். காணமாடுத தங்களை அடியேனும் காணத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் என்கிற அவா புறப்பற்று பிறப்பினாலும் ஒரு இறப்பற்று தவையோக ஞானல் அடைந்த சகலர்க்கும் சகல நேரத்திலும் சகல சௌபாக்கியங்களில் வாரி விளங்க காத்திருக்கும் வீணாகன பிரியரே வருக, பிரம்மனின் பிறரே வருக, கலைவாணியின் ஆழி சூழ்நுணரே வருக வருக வருக. தங்களுடைய வருகையால் தான் இந்த தலிகாசனமே இன்று மேலும் பொலிவடைந்திருக்கிறது. பெரியவருக்கு நான் முகன் மகனான நாரதரே காரணமாக தினம் வருபவரே முனியே
கண்டேன் கண்ட செய்தி அவசரமாக தங்களிடத்திலே கூற வந்தேன். நீங்கள் கண்டு வந்த கனி என்றால் அது வேண்டாம். ஏன் வெறுக்கிற? என்ன காரணம் வெறுக்க காரணம்? எனக்கு பிடிக்கவில்லை. இப்படி சொன்னா வந்த உடனே இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? வந்தவுடன் தங்களுக்கு அருமையான வரவேற்பு அளித்தேன். அது மகிழ்ச்சி அடைகிறேன். கொடுத்த வரவேற்பு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கொஞ்ச நேரம் நிலைப்பதற்குள்ள இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இருக்குமா? அது கனியை சாப்பிட போறதுனா சரி, அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். என்ன காரணம்? ஏன் வற்புறுத்தல? இல்ல என்ன ஒரு பொருள் மேல ஒரு விருப்பம் இல்லைன்னா அது என்ன காரணம்? பிடிச்சிருக்குன்னா 1000 காரணம் சொல்லலாம். பிடிக்காததுக்கு ஒரு காரணமா இருக்குமே. இனிப்பா இருக்கு, இல்ல அழகா இருக்கு, சரி, இல்ல நல்ல மனமா இருக்கு என்கிற பல காரணம் பிடிப்பதற்கு. சரி, பிடிக்கலன்னா ஒரே வார்த்தை பிடிக்கலன்னா பிடிக்கல. என்ன எதனால பிடித்தீங்க? இல்ல இதனால எனக்கு இந்த கனியை பிடிக்கல அப்படின்னு ஒரு காரணம் வேணும்ல. ஆமா, மாமாங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க முருகா. சரி சகல இது சொல்லலாமா? சரி, ஒரு முறைக்கு நீங்க எனக்கு அண்ணன் அது வேற விஷயம். சரி தாத்தான்னு வச்சுக்கோமா. முறைகள்லாம் வேற. மாமான்னு எப்படி சொல்றீங்க நீங்க? மாமா என்றால் நீங்கள் பொழுது பார்க்க போகின்ற வேலை. அப்ப அந்த வேலையை பாக்குறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல மாமா, அப்ப கடைசி வரைக்கும் நீங்க வேலை புடிச்சிட்டே அப்படியே நிக்க வேண்டியதே. நீங்க அதுக்கு தான் உங்களை மாமான்னு சொல்றேன். நீங்க மாமாவா மாறினதுனால தான் எனக்கு வேலைக்கு. என்ன காரணத்தால நீங்க மாமான்றீங்க? இருக்கட்டும், கனியா எனக்கு இது பதில் வேணும். என்னது? எதுக்காக நீங்க நீ மாமான்னு? பெருமையான வார்த்தை. வயதில் மூத்தவர். அப்ப நீங்க இளமையானவரா? நான் சின்ன பையன். அப்படி சொல்லாது. நானும் 4 விதத்துல இருக்கு, நீங்க இருக்கீங்க. நம்ம 2 பேருமே எப்போதுமே இளமை குன்றாதவர்கள் வேணா சொல்லுங்க. நம்மளே கேவலப்படுத்திக்கலாமா? நீங்க போய் சிவபெருமான்ட்ட ஒரு யோசனை சொல்றீங்க. ஆதியினோடும் இருமரும் உரும் ஒப்பை ஏதும் வரும் ஒக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்துன்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீதரல் வேண்டும் நின்பால் நேன் இருக்க. இதை சொல்லும் போது நீங்கள் இருக்கீங்க. ஆமா, அதற்கப்புறம் தான் நான் தோன்றேன். சரி, அந்த வேலை பார்க்க போனா நீங்க மூத்தவர் தானே. அது கொஞ்சம் காலங்கள் நான் உங்களை முதியவர்னு சொல்லல, மூத்தவர்னு சொல்றேன். மூத்தவர் சொல்லலாம். மாமான்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் காரணம் கேட்டேன். வயதுக்கு மூத்தவங்கள மாமான்னு சொல்லலாம், சின்ன பையனா இருந்தா மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். நீங்க வந்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்காரு. அப்ப உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்காருன்னா நீங்க வந்து எனக்கு மச்சனம் தான். மாமானா எங்க அப்பா தான் உங்களுக்கு மாமா. அதான் மாமே மச்சன வரவு தானே. மாமா எங்க அப்பா, நான் உங்களுக்கு அவரோட புள்ள மச்சான் தானே. சின்ன மாமா. சின்ன மாமானா எங்க அப்பாவுக்கு தம்பி. அவர் பெரிய மாமா இல்ல, அவர் வந்து எங்க அப்பாவுக்கு தம்பி தான். உங்களுக்கு சின்ன மாமா, நான் உங்களுக்கு மச்சான் தானே. அப்ப நீங்க விநாயகமூர்த்திக்கு பொண்ணு கொடுத்துருக்கீங்க. அம்மா சரி சரி, மகிழ்ச்சி. கனி என்று கூறினீர்களே, ஆமா முருகா. இந்த கனி மீது எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட சரி பெரிய அப்படி நீ அப்படி இல்ல, அப்படி வேணாம். விருப்பம் இல்லாம நான் சொல்லி அந்த கனி நீங்க அடைஞ்சு அதுல ஒரு விருப்பமே இருக்காது முருகா. நான் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றேன். நான் விரும்புகின்ற அளவிலே அந்த கனி உங்களுக்கு நீங்க விரும்புற மாதிரி இந்த கனிக்கு பெருமைகள் எனக்கு நோக்கம் வர்ற மாதிரி நீங்க சொல்லணும். இதோ கூறுகிறேன் கேளுங்கள் கனியினுடைய சிறப்பு. மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு என் மனம் பூரித்தேன் முருகா முருகா. மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கு மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. அக்கனியை இக்கணமே அதை கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர். அக்கனியை இக்கணமே அதை கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர். கனியின் சிறப்புகள் முருகா. உலகில் சுவை என்றாலே மா பலா வாழை முக்கணியைத்தான் எடுத்துக்காட்டாகவே சொல்வார்கள். ஆமாம். ஆனால் நீங்கள் கண்டு வந்த கனி அந்த கனிகளை எல்லாம் காட்டி ஒரு உயர்ந்த கனி. அப்படிப்பட்ட கனி எந்த உலகத்தில் இருக்கிறது? இப்ப விருப்பம் வந்துருச்சா? இல்ல முக்கணியை தான் கூறுவார்கள். நாரதரே ஒருவேளை முக்கணியை காட்டிலும் சிறப்பான கனிங்கிற அப்ப எப்படி இருக்கணும்? கொஞ்சம் விரும்பல. நம்ப முடியல. ஒரு கனி இருக்குமா என்று என்னால் நம்ப முடியவில்லை. அப்ப பொய் சொல்லி நினைக்கிறேன். ஏன் நம்ப முடியவில்லை என்றால் இதை யாராவது நல்ல மனிதர் சொன்னால் நம்பலாம். தாங்கள் மிக மிக நல்ல மனிதர். இல்ல முருகா, தங்களுடைய ஆசை இல்லாமல நான் இந்த வேலையை செய்கிறேன். அப்ப என்னாலதான் நீங்க கட்டு போட்டீங்களா? இப்படி ஆரம்பிக்கிறீங்களே நீங்க பேச்ச. உங்களிடம் ஆசீர்வாதமாகி தான் என்னுடைய கழகமே நடைபெறுகிறது. இன்றைய கழகமே பூரணமாக நலவாக முடிய வேண்டும் என்பதுக்கு என்னுடைய பூரண நல்லாசி. கனியினுடைய பெருமைகளை மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக ஒரு சிறிய விசாரணை தங்களிடத்திலே. சாக்கியமல்ல முனையே சாக்கியமல்ல முனையே
அந்த கணிதனுக்கே குற்றம் நாரதமா முனிமா கருத்தில் கண்ட கணிதன குற்ற சாக்கியமன முனி சுவை தரும் தென்கனியே சுவை தரும் தேன்கனியே முருகா நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுது புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தென்கனியே கனியே கண்ணால் பார்க்கின்ற பொழுதே இமுலங்களாம் சோதரிக்கிறார். ஒரு கனியை கண்ணால் பார்க்கலாம், சரி, காதால் கேட்கலாம் ஓசைகளை, வாடையின் ஆசையால் நுகரலாம், சுவைத்து பார்க்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய கனி ஒரு கனி இது ஐம்புலனுக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்கும். இப்ப கொஞ்சம் நோக்க வருமே. சரி, சுவைகளில் 6 சுவை இருக்கிறது. ஆமா, கசப்பு, இனிப்பு, புளிப்பு, ஒர்ப்பு, துவர்ப்பு, காரம். இந்த கனி கசக்குமா, இனிக்குமா, புளிக்குமா, துவர்க்குமா? நீங்க தவறா இப்ப பாத்தீங்களா, நீங்க இப்ப கேட்கும் போது நான் ஒருவேளை ஏதாவது சொல்லிவிட்டேன் என்றால் அப்ப நீங்கள் சாப்பிட்டு பாட்டு வந்தீர்களா என்று கேட்பீர்கள். மாமா, நான் சின்ன பிள்ளை, தெரியாதவே, விவரம் இல்லாதவே ஒன்று கேட்கிறேன் என்றால் தாங்கள் தான் அதற்கு தெளிவு சொல்லுங்க. மச்சான் அந்த வார்த்தையை அடிக்கடி என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா மாமான்னு தான் கூப்பிட சொல்லுது. முருகப்பெருமான் ஞான பண்டிதன். சரி, அப்பேற்பட்ட ஞான பண்டிதனுக்கு ஒரு முறைக்கு மறுமுறை எத்தனை முறை கூறுவது? இந்த மாமனிதன் என்றால் உயர்வான மனிதன். மனிதன் உயர்வானம். மாநாடு என்றால் மாபெரும் கூட்டம். சரி, இந்த மாங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துட்டோம்னா எவ்வளவு சிறப்பு. ஆமா, ஒரு மாவுக்கு எவ்வளவு சிறக்கும் பொழுது 2 மா சேர்க்கும் போது அது நம்ம தேவலோகத்துல பேசி கொண்டால் 2 மா 3 மா கூட போடலாம். சரி, இது கலியுகம், பூலோகம். தேமா புளிமாலாம் அம்மா படிச்சதானே. அது போல இது கலியுகம் முருகா. கலியுகத்தில் மாமா என்கின்ற வார்த்தை தவறான வார்த்தையா? ஐம்புலனுக்கும் சுவை தரும் முருகா ஒரே நேரத்தில். அப்படிப்பட்ட கனி இந்நேரம் வரை இருக்குமா? நிச்சயமாக. பச்சைகள் கண்டால் பச்சைகள் கண்டால் பச்சிகள் கண்டால் பச்சிகள் கண்டால் ஆ கண்டால் பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பற்றினாதோ சொல்வி தீகள் கண்டால் பச்சிகள் கண்டால் பரதொடுமாகையால் கனியை கண்டு பறவையிடங்கள் பறந்து ஓடுகிறது என்றால் கனியிடம் ஏதோ குறை உள்ளது, ஆபத்து இருக்கிறது. இல்லை என்றால் பறவையிடங்கள் பறந்து ஓடுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த கனி வேண்டாம் என்ற நோக்கத்தோடு ஏதாவது ஒரு குறை இந்த கனியிடத்தில் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். என்னிடம் ஒட்ட வைத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று விரும்பி வாருங்களேன். ரொம்ப அளவுக்கு நீங்க சொல்லுங்களே. பறவையிடங்களுக்கே பிடிக்காத கனி எனக்கு எப்படி பிடிக்கும்? அப்படி இல்லை முருகா, பறவைகளுக்கு எட்டாத உயரம் இடத்துல இருக்கு. ஆமா, மழை பெய்யும் பொழுது மற்ற பறவையெல்லாம் போய் கூட்டில் அடையும். ஆனா கழுகு என்ன பண்ணுமா, உயர போய் அந்த மேக கூட்டத்துக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிருமா நனையாம. அதை விட உயரத்துல இருக்கு பறவைகளையே பறக்க முடியாத உயரம். பாகேஸ்வரியிலே எட்டாத கொம்பினில்
மாடுன்னு வச்சுங்க. சரி. ஆடு இதுக்கெல்லாம் தலையில கொம்பு இருக்கு. ஆமா. ஆடுங்க. நத்தை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. நத்தைக்கு கொம்புல தான் கண்ணே இருக்கு. ஆமா. அடுத்து வந்து நீங்க கொம்புன்னு சொல்றது எனக்கு கூட 2 கொம்பு இருக்கு. சென்னிமலை வேலவனுக்கு சேர்ந்த கொம்பு 2. உங்களுக்கு கொம்பே இல்ல. எனக்கு கொம்பு இல்ல. அப்ப மூல காலன்றீங்க. ஏன் ஜீச்சு விட்டாங்களா? தானே குடுத்தாதீங்கன்றேன். ஆமாமா நாரதர்னு எழுதும் பொழுது அதுல ஒத்த கொம்பு 2 கொம்பு எதுவும் கால் தான் வரும். செங்குட்டோன் கூட 1 கொம்பு இருக்கு. சரி. சேனான் முன்னாடி போடும்போது ஒத்த கொம்பு. வேலவன் எழுதும்போது 2 கொம்பு வரும். அதனால சென்னிமலை வேலவனுக்கு சேர்ந்த கொம்பு 2 உண்டு. எனக்கு 2 கொம்புன்னு சொன்னேன். சரி. அந்த கொம்பு இருக்கிறனால தான் நீ யார் பேச்சுமே மதிக்காம தெரியுங்க. அது நல்லா தெரியும். மாட்டுக்கு தலையில கொம்பு, ஆட்டுக்கு தலையில கொம்பு. இப்ப நீங்க கண்டு வந்த கணிக்கு கொம்பு எங்க இருக்குன்னு கேக்குறேன். கொம்பு இருக்குங்கிறது ஒரு ஞானத்துல பார்த்தேன். ஆனா சரியா தெரியல. அப்படி முழுமையாலாம் போய் பார்த்துட்டு வர வயசாக ஆக கொஞ்சம் பார்வை மங்குதுன்றீங்களா? அப்படி இல்ல முருகா. சரி. முருகனை தவிர வேற யாரும் அந்த கனியை நெருங்க முடியாது. அப்படி சொல்லுங்க. நீங்க மறுபடியும் வயசானவருக்கே போறீங்க பாத்தீங்களா? மிக்க மென்மையுள்ள அக்கனிக்கு விதமே குறிகளுண்டோ. மிக்க மென்மையுள்ள அக்கனிக்கு விதமே குறிகளுண்டோ. மிக்க மென்மையுள்ள மிக்க மென்மையுள்ள அக்கனிக்கு விதமே குறிகளுண்டோ. குளிர்ந்த முகம் உண்டு கொங்கை 2 கோதிலா கண்கள் உண்டு. குளிர்ந்த முகம் உண்டு கொங்கை 2 கோதிலால் கண்கள் உண்டு. குளிர்ந்த முகம் உண்டு கொங்கை 2 கோதிலா கண்கள் உண்டு. குளிர்ந்த 2 கொங்கைகள் 2 கோதிலாத கண்கள். அப்படி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க எனக்கே தெரியுது. நீங்க சொன்னீங்க. அப்ப நீங்க கண்டு வந்தது வந்து ஏதோ பாலினம். ஆமா. ஓ என்ன குட்டி போட்டு பால் கொடுக்கறது இருக்கு. ஆமா. அடுத்து முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிறது இருக்கு. இப்ப நீங்க கண்டு வந்தது பாலூட்டு மினம். ஆமா. ஏன்னா குளிர்ந்த முகம் கொங்கை 2 உண்டு அப்படின்னு சொல்றீங்க. அதே சமயத்துல பறவை இனம் பூராமே முட்டை தான் வைக்கும். ஆனா ஒரு பறவை மட்டும் பாருங்க அது குட்டி போடுதான். வவ்வால் குட்டி போட்டு பால் ஊட்டுது. வவ்வால். ஆனா முட்டை வச்சு பால் ஊட்டுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முட்டை வைக்கிறது பூராமே குஞ்சு தானே பொரிக்கும். ஆமா. அது பால் ஊட்டாது தானே. ஆனா இப்ப புதுசா அப்படி ஒண்ணு கிளப்பி இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. சரி தேடுவோம். அதெல்லாம் தேடவெல்லாம் வேண்டியதில்லை. இப்படி எல்லாம் தேடி இருந்தோம்னா நமக்கு வேற வேலை இல்லையா மாமா? நம்ம ஒண்ணு கிளப்பி பண்ணுவோமா? சரி. வள்ளியை பார்த்தீர்களா? ஆமா முருகா. ஆமா. நல்லா இருக்கா? அற்புதமா அழகா இருக்கா? பேசுனீங்களா? என்ன பேசுனேன். கல்யாண பேச்சு பேசுனீங்களா? பேசுனேன். என்ன ஒத்து வருதா இல்லையா? அது சுத்தப்பட்டல வர முருகா. வர மாதிரி தெரியல. அதனால என்ன நீங்க ஒத்தையா போக கூடாது மாமா. அந்த மாதிரி நேரத்துல பொண்ணு கேட்டு போறதுக்கு என்ன ஒத்தையா போறது? பொண்ணு பார்க்க போகும்போது 15 பேர் எதுக்கு போறோம்? ஒரு ஆள் போய் அந்த பிள்ளை மாட்டேன்னுச்சு. எடுத்து எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்து முடியாதுன்னு. பொண்ணு பார்க்க போகும்போது எப்பவுமே ஒரு 10-20 பேர் போய் பெரியவங்களை பார்த்து பேசணும். நீங்க எங்க வீட்டுக்கு போனீங்களா? எங்க போனீங்க? இல்ல அந்த அம்மா காட்டுக்குள்ள இருக்கும்போது அங்கே போய் அது தப்பு. அதெல்லாம் சின்ன பிள்ளைய செய்யற வேலை. நீங்க ஒரு பெரிய மனிதர் வீட்டில் போய் பெரியவங்களை பார்த்து முருகப்பெருமானுக்கும் உங்களுடைய பெண்ணு பார்க்க வந்திருக்கிறோம், பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கோம் சொன்னீங்கன்னா தான் அதை அடைவேன். அதை நீங்க ஆரம்பத்துல யோசிச்சு வாக்குறுதி கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி தான் இங்க போய் இருக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சரி. அதுக்காக வேண்டி உங்களை அனுப்பி விடுறேன்னு சொன்னா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்களே மறந்துட்டீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்தது என்னுடைய தவறா? சரி போய் இப்போ நீங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. ஏன் சம்மதம் வாங்க முடியல? நீ சரி நான் வாங்க முடியல, நீங்க போய் வாங்குங்க. நான் தான் முடிச்சிருவேன். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி இல்லை. இதுல எனக்கு என்ன ஒரு நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லி அப்பதான் அதுல எனக்கு ஒரு பேரானந்தம். சொல்லுங்க. நீங்க வள்ளியை மனம் புரிய வேண்டும் என்றால் முருகனாக சென்று சம்மதம் வாங்க கூடாது. வேடுவனாக மாறி சென்று வேட்டைக்கு மான் போட்டு ஒரு குட்டியை தேடி செல்வது போல் செல்ல வேண்டும். இப்ப புரியுது மாமா. என்ன அது புரியுது? அதாவது முருகனாக போனா சுவாமி அப்படின்னு காலில் விழுந்துருவா. மனுஷனா போனோம்னா அப்ப உங்களே அந்த வார்த்தையில கேட்டாங்க. ஏத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஏத்துக்காதவங்களும். அப்படி வேணா சொல்லுங்க. எல்லா பக்கமுமே பண்பை வளர்த்த முடியாது, கொடுக்க முடியாது. பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. சரி, அன்பில்லாதவருக்கு அன்பை கூட்டி, அன்பில்லாத பாசம் இல்லாதவருக்கு பாசத்தை கூட்டி. பாசம்ங்கிறது தானா வரணும். அதை கூட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம செய்யறத பார்த்து அவங்களுக்கு வரணும். நம்ம காட்டுற பாசத்தை பார்த்து அவங்களும் பாசம் காட்டுறோம். சரி, அடுத்து இப்படி எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பவர் தான். இந்த செல்வம் இல்லாதவருக்கு செல்வத்தை கூட்டின்னு சொன்னீங்க பாருங்க. அம்மா அது நீங்க செல்வத்துல கேட்டுக்கணும். எதுக்கு? என்னங்க இந்த மாதிரி சம்மதமா உங்களுக்கு அப்படின்னு அவர்கிட்ட முன்னாடி கேட்டுங்க. பொன் பொருள்களை கூறினோம். சரி. எடுவனாக மாறி சென்று எட்டு வகை திருமணத்தில் என்னுடைய இது விருப்பம். என்னையவே கூட்டி கொடுக்குறேன்னு நினைச்சு நீங்க போய் என்னைய கேட்ட மாதிரி நீங்கள் 4 வார்த்தை வாங்கணும். நான் வாங்க மாட்டேன் மாமா. ஏன் முருகா அப்படி நினைப்பா? பெண்கள்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு விதம் இருக்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல வந்து நம்ம பெரிய பட்டம் பெற்றவர், கையில இருந்தவர். உங்களை கேட்ட அந்த கொடிய வார்த்தையெல்லாம் என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி சரி. வள்ளி எந்த ஊர்ல இருக்கா? வேள்விமலை சாரல் சிற்றூர் என்ற ஊரிலே காவல் பார்த்து கொண்டிருக்கிறார். சரி சரி. சூரியன் மறைவதற்குள்ளாக வள்ளியை திருமணம் செய்து உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியனாக ஆட்சி. மறைவதற்குள்ள என்றால் மணி 4 போதுமாமா? இன்னொரு 1.5 மணி நேரத்துல 5:30 மணிக்கு கண்டிப்பான முறையில் சாயந்தரம் ஆயிருமே. அதான் மறைவதற்குள்ள சென்று வாருங்க.
சுவையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா ஆஹா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் உங்கள் ஒரு வாசகம் கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் உங்கள் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுண்ட கல் அல்லவா வண்ண கல் அல்லவா உண்டென்று சொல்வதுண்ட கல் அல்லவா வண்ண கல் அல்லவா இல்லை என்று சொல்வதுங்கள் எழில் அல்லவா வண்ண எழில் அல்லவா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கம்பன் கண்ட சீதை உந்தல் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உள் சேயல்லவா கம்பன் கண்ட சீதை உந்தல் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலையில் சேயல்லவா அம்பிகாவதி அழைத்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாவதி அழைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்னு பாவலர்க்கு நீ ஏகதி என்றோ நீ ஏகதி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் விரல் சிந்தும் சுவையாகுமா ஆஹா ஹலோ நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது நினைவு தூங்கிடாது கீதை போல
உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்குமே, நினைவு தூங்கிடாது. என்ன மாமா வர வர ஜாலியா வந்திருக்கிற? வர